ஹலோ ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்றைக்குள்ளது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இங்கே ஒருவேளை கேட்பீங்க, எல்லா வீடியோவும் முக்கியமான வீடியோ அப்படின்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், இங்கிலீஷில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அந்த 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபார்முலா, அதை எப்படி உருவாக்குவது, அதை எப்படி மேக் பண்ணுவது, சிம்பிளாக இஃபெக்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி தருவேன். ஓகே, இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மேக் பண்ண தெரிஞ்சால் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில், ரிட்டன் இங்கிலீஷில் 80% ஆஃப் த இங்கிலீஷ், மோர் தென் 80% ஆஃப் த இங்கிலீஷ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, கம் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னால் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ கீழே டைப் பண்ணுங்கள். ஓகே, ஷால் வி கோ டு த வீடியோ? ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ், இது நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். பாசிட்டிவ் சென்டென்சஸ், இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் இல்லை, இது ஒரு WH கொஸ்டின் இல்லை, இது பிளைன் ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த 5 டைப் ஆஃப் சென்டென்சஸுக்கு உள்ளாலே மோர் தேன் 80% இந்த சென்டென்ஸ் தான் கூடுதல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நார்மலாக நம்ம பேசக்கூடிய காரியங்கள், சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ். ஓகே, இது என்ன ஸ்ட்ரக்சரில் வரும்? வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இதுதான் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் உள்ள வேறுபாடு. எப்போவுமே இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸில் வேர்பு தான் வரும். ஆனால் தமிழில் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் வரும், வேர்பு லாஸ்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். இங்கே ஹீ சப்ஜெக்ட், ரைட்ஸ் வேர்ப், ஓகே, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதை பற்றி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேர்பை தாண்டி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு அட்ஜங்க்டாக இருக்கலாம், ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், டோன்ட் வரி, காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இந்த 2 போர்ஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட், அதை தொட்டு ஃபாலோ பண்ணி வேர்ப் வரும். ஓகே, ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், சப்ஜெக்ட் ஹீ, verb writes a letter, object. Object லாஸ்டில் வரும், சப்ஜெக்டை தொடர்ந்து உடனே verb வரும். ஓகே, தமிழில் எப்படி வரும்? அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டில், எழுதுகிறான் லாஸ்டில் வரும், verb வந்து லாஸ்டில் வரும். ஓகே, எனிஹோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். he writes a letter. யூஸ்வலி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது சிம்பிள் ப்ரெசண்ட்டும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் தான். ஓகே, ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், வி பிளே கிரிக்கெட். ஹீ ஷீட் வந்தால் ரைட்ஸ் வரும், எஸ்இஎஸ் வரும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓவராலாக ஒரு கம்யூனிகேஷன் என்னாலே, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் என்னாலே அதில் ஒரு 90% கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸுமாக தான் இருக்கும். கொஸ்டின் கேட்பதும் ஆன்சர் சொல்லுவதும், அதுபோல் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவது. ஓகே, ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்வது, கொஸ்டின் கேட்பது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் சொல்வது. இன்ஃபேக்ட் அந்த 3 தான் இந்த 5 டைப் ஆஃப் சென்டென்ஸில் இருக்குது. ஜென்ரல் பாசிட்டிவ் சென்டென்சஸ், கொஸ்டின் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின், WH கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப், இந்த ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் SVO பேட்டர்ன். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன். இதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் மட்டும்தான் வரும். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், அதுபோல் ஹீ ரோட் எ லெட்டர், தே பிளே கிரிக்கெட், தே பிளேடு கிரிக்கெட். இனி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும், அதை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் வாட்டர் இட் மே பி. ஸோ இங்கே சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், இங்கே ஒன்று கூட வருது, சப்ஜெக்ட் ப்ளஸ் helping verb plus main verb. Okay, second type of sentence. So especially in the simple present,
சிம்பிள் பாஸ்ட் தவிர மீதி எல்லா டென்ஸ்லையும் வரக்கூடிய சென்டென்சஸ், பாசிட்டிவ் சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா எப்படி வரும்? He is writing a letter. Writing main verb is helping verb. He is writing a letter. She is writing a letter. They are playing cricket. Okay, we are singing a song. Or helping verb, singing main verb. Continuous tense la ing form தான் வரும், உங்களுக்கு தெரியும். Okay, so அதுபோல perfect tense. Okay, I have played. Have helping verb, played, third form of the main verb. I have played cricket. They have completed the work. அதுபோல் past perfect, past continuous, future perfect, future continuous. அதுபோல் present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. Present perfect continuousல ரெண்டு helping verb வரும். They have been, they subject, have helping verb, been ஒரு be form of verb, helping verb, playing, that is main verb. So anyhow, so the simple present, simple past தவிர மற்ற எல்லா டென்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆர்டினரி பாசிட்டிவ் சென்டென்சஸ் இந்த ஃபார்மில் தான் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஸோ தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, இது கொஸ்டின் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். இது வந்து எஸ், முதல் ரெண்டும் பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, ரெண்டாவது எஸ் நோ கொஸ்டின்ஸ். அது எப்படி வரும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், கான்வர்சேஷனில் நிறையா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அது எப்படி வரும்? அதில் ஃபர்ஸ்டில் ஹெல்பிங் வேர்ப் வரும். ஓகே, இல்லைன்னா இந்த செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸில் இது பாருங்கள், சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் வேர்ப், இதில் உள்ள இந்த ரெண்டாவது வரக்கூடிய ஹெல்பிங் வேர்பை எடுத்து ஃபஸ்ட்டில் போட்டால் அதுதான் தேர்ட் ஃபார்ம். ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப். ஓகே, ரெண்டாவது டைப்பில் உள்ள சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் வேர்பில் உள்ள இடையில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்பை எடுத்து முதல்ல போட்டால் helping verb, subject, verb plus object or whatever it may be. This is yes no type of question. Helping verbல துவங்கும். Helping verbல துவங்கக்கூடிய ஒரு கொஸ்டினை தான் நம்ம yes no type of questionன்னு சொல்லுவோம். அந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம சொல்லும்போது எஸ் இல்லைன்னா நோவில் துவங்கணும். Would you like to come with me? Of course. Of course, and yes. I would. Okay. Do you have a pen? Yes, I have. No, I don't. So, in the mari, okay, helping verb plus subject plus verb. For example, when we continuous tense edupom, he is writing a letter. Is he writing a letter? Helping verb முதல்ல வரும். They are playing cricket. Are they playing cricket? Question mark. இதில் ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஹெல்பிங் வேர்ப் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இந்த செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸில் எந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதில் உள்ள ஹெல்பிங் வேர்ப் எடுத்து இந்த பக்கம் போடணும், ஃபர்ஸ்டில் போடணும். பட் இன் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வேர்ப் டைப் ஆஃப் சென்டென்ஸில் அங்கே ஆல்ரெடி ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. ஸோ வி ஹவ் டு புட் ஹெல்பிங் வேர்ப். உங்களுக்கு தெரியும், சிம்பிள் ப்ரெசண்டில் டூன் டஸ்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹெல்பிங் வேர்பாக. கொஸ்டின் கேட்கவும் நெகட்டிவ் ஃபார்முக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தே பிளே கிரிக்கெட், டூ தே பிளே கிரிக்கெட், டூ அண்ட் டஸ் நம்ம சிம்பிள் ப்ரெசண்டில் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்டில் அதோட பாஸ்ட் டிட் யூஸ் பண்ணுவோம். தே பிளே கிரிக்கெட், டூ தே பிளே கிரிக்கெட். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், டஸ் ஹீ. இங்கே ஒரு காரியம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், டஸ் ஹீ ரைட்ஸ் வராது. யூஸ்வலி ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது டஸ் ஹீ ரைட் எ லெட்டர். ஏன்னா இந்த டூக்கு கூட இஎஸ் சேர்த்து தான் இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இங்கே டஸ் வர்றதுனால வேர்பில் நம்ம சேர்க்கக்கூடிய எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டஸ் ஹி ரைட் லெட்டர். அதுபோல் தே played cricket. Did they play cricket? So this is third type of sentence. Yes, no type of question. Fourth type of sentence, the positive sentence இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சப்ஜெக்ட் வேர்ப் டைப்பும் சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் டைப்பும் அதோட நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தே ப்ளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதோட நெகட்டிவ் அவங்க கிரிக்கெட் விளையாடவில்லை. அவன் ஒரு நல்ல மனுஷன், அதோட நெகட்டிவ் அவன் ஒரு நல்ல மனுஷன் இல்லை. யூஸ்வலி சப்ஜெக்ட் ப்ளஸ் நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் நாட். ஓகே, ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் நாட். டிட் நாட், ஹேவ் நாட், இஸ் நாட், ஓகே, will not, cannot. Helping verb plus not. Subject plus helping verb plus not plus verb. For example, they are playing cricket. Helping verb plus not. They are not playing cricket. They are playing cricket. They are not playing cricket. He has completed the work. He has not. சிம்பிளாக சொன்னால் ஆல்ரெடி அங்கே ஹெல்பிங் வேர்ப் இருக்க சென்டென்சஸுக்கு ஒரு நாட்டு கூட சேர்த்தா போதும். ஸோ இந்த செகண்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ், ஹெல்பிங் வேர்ப் சேர்ந்து வரக்கூடிய சென்டென்சஸில் ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா போதும், நெகட்டிவ் ஃபார்ம் வரும். ஹெல்பிங் வேர்ப் இல்லாத சென்டென்சஸ், ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட், அதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்? டூ, டஸ், டிட். அதுக்கு கூட நாட் யூஸ் பண்ணணும். டிட் நாட். ஹீ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. ஹீ டிட் நாட். வெரி கேர்ஃபுல், அங்கேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர்வைஸ் ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். ஹீ இங்கே டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் நெகட்டிவ் ஆனதுனால டஸ் நாட். ரைட்டா ரைட்ஸா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹீ டஸ் நாட் ரைட்ஸ் இல்லை, இங்கே டஸ் வரதுனால ஹீ டஸ் நாட் ரைட் எ லெட்டர். அதுபோல் பாஸ்ட் வரும்போது ஹீ டிட் நாட். He played cricket yesterday. Marker எல்லாம் மங்கி போச்சு, ஐ எம் சாரி. He played cricket yesterday. He did not played or player. That is the question. Did not played இல்லை, did not play cricket yesterday. ஏன்னா இங்கே did ஆல்ரெடி பாஸ்ட் ஃபார்ம் வந்ததுனால did not play. வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, ஸோ he did not play cricket. So this is negative form. And fifth one, last one, that is very important. That is question word question. Yes no question பார்த்தோம். இன்னி very important one, question word question. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? question word வரும் முதல்ல. First question word, then helping verb, then subject, then verb. Okay, then verb. Question word, helping verb, subject, verb. எப்படி பார்ப்போம்? ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் எடுப்போம். ஓகே, வேர், question word where, எங்கே, where, helping verb. present continuously ஆர் வரும். சப்ஜெக்டை பொறுத்து ப்ளூரல்னா ஆர் வரும், சிங்குலர்னா ஈஸ் வரும். Where are they? Subject. Question word where, helping verb are, subject they. Continuous tense ஆனதுனால going. Where are they going? Where are they going? What are they doing? Okay.
he வச்சு பார்ப்போம். What, where is he going? Past continuous ன்னா where was he going? Subject plus helping verb plus, question word plus helping verb plus subject plus verb. Where was he going? Future continuous ன்னா where will he be? ரெண்டு helping verb வரும்போது ஒன்று சப்ஜெக்ட் முன்னால் வரும், ஒன்று சப்ஜெக்ட் தாண்டி வரும். where will they be going? Where will they be going? Okay, so in the 5 types of sentences, இந்த ஸ்ட்ரக்சரை மறக்காம இந்த ஃபார்முலாவை மனசில் வச்சுருங்க. சப்ஜெக்ட் verb, சப்ஜெக்ட் helping verb, helping verb subject verb, yes no type of question, subject helping verb not plus verb, negative statement, question word helping verb subject verb. Okay, WH questions. இதை மேக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் மேக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் டென்ஸில். ஓகே, அதுக்கு பிறகு அதோட கொஸ்டின் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். தென் அதுக்கு பிறகு அதே சென்டென்சஸுக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்டில் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் எழுதுங்க. செகண்ட் டைப்புக்கு மற்ற எல்லா டென்ஸ்லையும் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் தவிர எல்லா டென்ஸ்லையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு 5-10 சென்டென்சஸ் எழுதுங்க. தேர்டுக்கு இதில் ரெண்டுலையும் எழுதின சென்டென்சஸ், ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் எழுதின சென்டென்சஸுக்கு எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, எந்த ஹெல்ப்பிங் வேர்ப் போடணும். தென் ஃபோர்த் ஒன்றில் இதே சென்டென்சஸ் ஃபஸ்ட் 2 டைப் ஆஃப் சென்டென்சஸுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் எழுதுங்க, நாட் யூஸ் பண்ணி. ஓகே, லாஸ்டில் கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணி இதே சென்டென்சஸில் எங்கெல்லாம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியுமோ, வாட், வென், வேர், விச், ஹவு, அதையெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள்ஸ் மேக் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் அதை செக் பண்ணுவேன். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் போடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோல் வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். Till we meet in the next video, wish you all the best.